காலையிலே 3:30 மணியே போல் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்த சேலை கட்டலாமா, அந்த சாரி வியர் பண்ணலாமா அப்படின்ற ஒரு ஐடியாலே ஒரு 1/2 மணி நேரம் வேஸ்ட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் தான் போயிட்டு கோலம் போடுறதுக்கே போனேன். இதுலேயே டயத்தை வேஸ்ட் பண்ணிட்டோமே, கோலத்தை சிம்பிளாக போட்டுட்டு அப்படியே கோயிலுக்கு பஜனைக்கு போகணும், டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கோலத்தை வந்துட்டு இன்றைக்கி சிம்பிளாக தான் போட்டேன். எல்லாரும் நியூ இயரை வந்துட்டு ரொம்பவே சந்தோஷமாக கொண்டாடி இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் நல்ல முறையில் கொண்டாடிட்டேன். கோலத்தை போட்டு முடிச்சுட்டு அப்புறம் வீட்டில் சாமியை கும்பிட்டுட்டு அப்புறம் பஜனை கிளம்புறது தான். வீட்டில் விளக்கேற்றிட்டு இன்றைக்கி பிரம்ம முகூர்த்தத்தோடைய 18வது நாள் ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாக போய்கிட்டு இருக்கிறது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. அதிகாலையில் உங்களுக்கு கேமராமேன் யாருன்னு தானே நீங்கள் எல்லாருமே ஃபீல் பண்ணுவீங்க. யார் வீடியோட கடைசியில் சொல்கிறேன், நீங்கள் வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்பவே மோட்டிவேஷனாக இருக்கும். நம்மளுக்கு இவ்வளோ சப்ஸ்கிரைபர் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோ கொடுக்கும்போது இதோட நல்ல வீடியோ கொடுக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் தோணும். எதனாச்சும் ஒரு விஷயம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்களா, கண்டிப்பாக வந்துட்டு துணிச்சலாக பயப்படாமல் தைரியமாக இறங்குங்க. அதில் கண்டிப்பாக சக்ஸஸ் இருக்கும். நம்ம பயந்து செய்யும் போது அதில் கண்டிப்பாக நம்மளுக்கு சக்ஸஸ் கிடைக்கிறதுக்கு விட நம்மளுக்கு பயம்தான் ரொம்ப அதிகமாகும். எதுலையுமே நீங்கள் வந்துட்டு தயங்கி நிற்காதீங்க. எல்லாருமே மனிதர்கள் தான் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் மட்டும் இருந்து நல்ல விஷயங்களாக செயல்படுங்க. அப்படியே பஜனைக்கு கிளம்பி போயாச்சு. வீட்டில் விளக்கேற்றிட்டு பூஜை செஞ்சுட்டு பார்த்திங்கன்னா பஜனை இப்படி தான் இருக்கும். பார்த்திங்கன்னா இன்றைக்கி கொஞ்சம் சீக்கிரமாகவே நாங்கள் பஜனையில் கிளம்பிட்டோம். அதனால் ரொம்பவே பனி ஓவராகவே இருந்துச்சு. போகிற வழியில் எடுத்த கோலம், இந்த ஒரு அம்மா வந்துட்டு ரொம்ப வயசானவங்க தான், ஆனால் சூப்பராக போடுவாங்க கோலம். ரொம்ப அப்படியே கம்பி மெலிசாக இழுப்பாங்க. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் வீடியோவில். அப்புறம் பஜனை விளக்கு, அதான் கருட விளக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த விளக்கு வரவும் அந்த விளக்குக்கு பூஜை செய்வேன் நான். எல்லாருமே நெடுக வர வழியில் வந்துட்டு யாரெல்லாம் வந்துட்டு மார்கழி மாதத்தில் வாசலில் கோலம் போட்டு லைட் எரிஞ்சு விளக்கெல்லாம் போட்டு வச்சுருக்காங்களோ அவங்க வீட்டு வாசலில் மட்டும் கருட விளக்கை நிப்பாட்டி அப்புறம் அவங்க வந்துட்டு ஒருத்தராக வந்து வழிபட்டுட்டு எங்கள் வீட்டு பூஜை ரூம்லேயே வந்துட்டு அப்படியே விளக்கெல்லாம் வச்சுட்டு மறுபடியும் நான் கோயிலுக்கு போயிட்டேன். எனக்கு நானே கேமராமேன் அப்படின்னு தான் சொல்லிப்பேன். வேறு யாருமே எனக்கு கேமராமேன் எந்த ஒரு ஹெல்ப்பும் கிடையாது. நானே தான் வந்துட்டு இப்போ கோலம் போட்டேன்னா படிக்கட்டில் ஃபோனை வச்சுட்டு அப்படியே ஃபோட்டோ எடுத்துப்பேன். மற்றபடி இன்னும் வந்துட்டு நான் ஸ்டாண்ட் எதுவும் வாங்கலை. இனிமேல் தான் பொறுமையாக வாங்கணும். ஆல்ரெடி வந்துட்டு அது செய்கிறேன் இது செய்கிறேன்னு சொல்லிட்டு நிறைய பொருளை வீட்டில் வாங்கி வச்சுருக்கேன். இன்னும் நான் ஸ்டாண்டு கேட்டேன் எதனாச்சும் சொல்லுவாங்களேன்ட்டு எம்பெருமான் தரிசனத்தை பார்த்துட்டு வர வழியில் இருக்க கோலத்தையும் ஒரு வீடியோ எடுத்துகிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்தாச்சு. நம்ம சேனலை மிஸ் பண்ணாமல் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோ போடும்போது ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்கும்.